3 பக்கமும் கடல், நடுவில் 123 அடி உயரம் உள்ள சிவன் சிலை. இந்த கோயில் கர்நாடகா மாநிலத்தில் உத்தரகாண்ட் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே இருக்கிற சிவனோட பேர் முருதீஸ்வரர். அதனால் இந்த கோயில் முருதீஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் அரபிக் கடலோரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு நாங்கள் எப்படி ரீச் ஆனோங்கிற டீட்டெயில்ஸை லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இங்கே இருக்கிற ராஜகோபுரம் 249 அடி இருக்குது. இதில் 20 ஃப்ளோர் இருக்குது. 18வது ஃப்ளோர் போனோம்னா நம்ம 3 பக்கமும் நல்லா வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அதுக்கு என்ட்ரன்ஸில் நம்ம 20 ருபீஸ் டிக்கெட் எடுத்தோம்னா லிஃப்ட்டில் கொண்டு வந்து நம்மளை 18வது ஃப்ளோரில் விடுவாங்க. அந்த வியூவோட வீடியோ வந்து லாஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே ஒரு கேவ் இருக்குது. அதில் முருதீஸ்வரர் கோயில் எப்படி உருவாச்சுங்கிற கதையை சிலை வடிவில் வச்சுருக்காங்க. அந்த கேவை காமிக்கிறப்ப நான் அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முருதீஸ்வரர் கோயில் எப்படி உருவாச்சுங்கிற கதையை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இங்கே இருக்கிற சிவன் சிலை உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய சிவன் சிலை. இங்கே ஒரு கேவ் இருக்குது. இதுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். அங்கே இருக்கிற சிலையெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கேவோடைய என்ட்ரன்ஸ். இந்த கேவில் இருக்கிற சிலையை வச்சு இந்த கோயில் எப்படி உருவாச்சுங்கிற கதையை நம்ம இப்போ பார்க்கலாம். ராவணனோட அம்மா டெய்லி சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. ஒரு நாள் ராவணனுடைய அம்மா ராவணன்கிட்ட சிவனுடைய ஆத்மலிங்கத்தை வரமாக கேட்டு இலங்கைக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட ராவணன் உடனே சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதை பார்த்த நாரதர் விஷ்ணு கிட்ட போய் ஏதாவது மாயை உண்டாக்கி வேறு ஏதாவது வரம் கேட்க செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ராவணன் தவத்துக்கு சிவன் இன்னும் வரலன்னு சொல்லி கைலாச மலையை தூக்கி ராவணன் ஆட்டுறாரு. அதை பார்த்து சிவன் பார்வதி ராவணன் முன்னாடி வந்து என்ன வரம் வேணும்னு கேட்குறாங்க. ராவணன் உடனே எனக்கு பார்வதி வேணும்னு சொல்கிறாரு. சரின்னு சிவபெருமானும் பார்வதி தேவியை அனுப்பி வைக்கிறாரு. இதை பார்த்த நாரதர்
ராவணன் கிட்ட வந்து, நீ தேடி வந்த பார்வதி இது இல்லை, நீ தேடிட்டு இருக்கிற பார்வதி பாதாள லோகத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. உடனே ராவணனும் பாதாள லோகம் போய் அங்கே இருக்கிற பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணுறாரு. ராவணன் பாதாள லோகத்தில் இருக்கிற பார்வதியை கல்யாணம் பண்ணி அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. இலங்கைக்கு போய் அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அவங்க அம்மா கேட்குறாங்க, இது யார், ஆத்மலிங்கம் எங்கே, நீ ஆத்மலிங்கம் தேடி தானே போன, ஆத்மலிங்கம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ தான் ராவணனுக்கு புரியுது நடந்தது சூழ்ச்சின்னு. மறுபடியும் ராவணன் கடும் தவம் புரிய ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் தன்னுடைய தலையெல்லாம் வெட்டி தவம் செய்கிறாரு. அதை பார்த்த சிவன் என்னோட ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கொண்டு வரமாக கொடுக்குறாரு. ஆனால் நீ இலங்கை சேரும் வரை அந்த ஆத்மலிங்கத்தை கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. சரின்னு ஆத்மலிங்கத்தை எடுத்துகிட்டு ராவணன் போகிறாரு. இதை பார்த்த நாரதர் கணேசக்கிட்ட போய் ஆத்மலிங்கம் இலங்கையை போய் சேராத மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லி வரம் கேட்குறாங்க. கணேஷாவும் உடனே சின்ன பையனாக மாறி கோகர்ணா போய் ராவணனை பார்க்குறாரு. அப்போ ராவணனும் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, நான் பூஜை பண்ணணும், இந்த சிவலிங்கத்தை கொஞ்சம் நேரம் வச்சுருக்க சொல்லி சின்ன பையனாக இருக்கிற கணேசா கிட்ட கேட்குறாரு. ஆனால் இதை கீழே வச்சிடாதன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த சின்ன பையனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் 3 டைம் கூப்பிடுவேன், நீங்கள் வரலன்னா நான் கீழே வச்சிருவேன்னு சொல்கிறேன். அப்படி அதே மாதிரி கணேஷா 3 டைம் கூப்பிட்டுட்டு அந்த சிவலிங்கத்தை கீழே வச்சிடுறாரு ராவணன் வர்றதுக்குள்ளே. இதனால் ரொம்ப கோபம் கொண்ட ராவணன் கணேசாவை அடிச்சுட்டு சிவலிங்கத்தை எடுக்க ட்ரை பண்ணுவார். சிவலிங்கத்தை எடுக்க ட்ரை பண்ணும்போது சிவலிங்கம் 5 பீஸாக பிரேக் ஆகிடும். ராவணன் கோவத்தில் எல்லா பீஸையும் தூக்கி போடுவார். அந்த பீசஸ் வீழ்ந்த 5 இடங்களும் தான் முருதீஸ்வரர், கோகர்ணா, தாரேஸ்வர், சர்வேஸ்வர், குணவந்தேஸ்வர்னு 5 தலங்களாக முருதீஸ்வரர் சுற்றி இருக்கிற புண்ணிய தலங்களாக நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரோம். முருதேஸ்வர் உருவான கதையை தான் சிலை வடிவில் இந்த கேவுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்படியே இந்த கதை எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ராஜகோபுரம் 18வது ஃப்ளோருக்கு போனோம்னா அங்கேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அரபிக்கடலோட வியூ.
ராஜகோபுரத்துக்கு மேலே இருந்து அந்த 123 அடி மிகப்பெரிய சிவன் சிலையை பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போட்டில் போய் பேக் சைட் வியூ பார்க்கலாம். பெங்களூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 3 ட்ரெயின் இருக்குது. 3ல் எதுக்கு வேணால் போய் நம்ம அங்கே ஸ்டே பண்ணுறதுனா ஸ்டே பண்ணலாம். இல்லைன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கான ரூம் இருக்குது, அங்கே லக்கேஜ் மட்டும் பே பண்ணி வச்சுக்கலாம். குளிக்கிறதுக்கும் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸில் போய் முர்தீஸ்வரர் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்கு போய் ரீச் ஆனோம். வீடியோ முழுசாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.